வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் தெலுங்கு நடிகர் ராஜேந்திர பிரசாத். 2 நாளுக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அதுல பழைய நடிகர் காந்தாராவ் சார் அவார்டு எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல பேசும்போது நான் சும்மா அப்படி ஜாலியா பேசும்போது தமிழ் சினிமா கடவுள், என்னுடைய ஒப்பீனியன்ல தமிழ் சினிமா கடவுள் எம்ஜிஆர் சார் பத்தி சும்மா ஜாலியா பேசும்போது ஒரு வார்த்தை மிஸ் ஆயிட்டு வந்துருச்சு. அது இப்போ யார் பண்ணாங்கன்னு தெரியாது, வேணும்னு பெருசு பண்ணி விட்டாங்க. அது நான் ஒன்னும் அந்த மாதிரி அவர் பேசுவேன். நான் எவ்வளவு தைரியம் எனக்கு. மദ്രാஸ் பிலிம் இன்ஸ்டியூட்ல படிக்கும்போது அவர் தான் சிஎம். அவர் நாங்க எல்லாம் ஆக்டிங் எப்படி கத்துக்கிறோம்னு பார்த்தவர். அவர் சொல்ற அளவுக்கு நான் இல்லை. இருந்தாலும் அந்த மாதிரி மிஸ் ஆகி வந்த ஒரு பேச்சில் நீங்க யாராவது ஃபீல் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி, இனி வாழ்க்கையில எப்பவுமே அந்த மாதிரி நான் பேச மாட்டேன். இது நான் உங்களுக்கு உறுதியா சொல்றது. இந்த தப்பு இந்த வாட்டி மன்னிச்சுக்குங்க. இதோட இது விட்டுருங்க. உங்கள் ராஜேந்திர பிரசாத். வணக்கம் ராஜேந்திர பிரசாத் சார். தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக மற்றும் அனைத்து ரசிகர்கள், எம்ஜிஆர் ஐயாவோட ரசிகர்கள், அது நடிகராக இருக்கட்டும், ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஒரு மனிதராக இருக்கட்டும், நாங்கள் எல்லோரும் எங்கள் இதயத்தில் வச்சிருக்கிற எம்ஜிஆர் ஐயா சார்பாக உங்களுக்கு நாங்கள் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் பேசின வீடியோ வச்சு நாங்கள் ஒரு பதிவு போட்டோம். அது எல்லோருக்கும் அது கொஞ்சம் ஹர்ட் ஆன மாதிரி இருந்தது. கொஞ்சம் வருத்தம் தெரிவித்தாங்க. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நாங்கள் எங்கள் சார்பாக உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விட்டோம். நீங்கள் கண்டிப்பாக அவ்வளோ பெரிய மேதாவி, அவர் பற்றி அஃப்கோர்ஸ் டு ஹர் இஸ் ஹியூமன், மிஸ்டேக் பண்ணுறது ஓகே. பட் அது நீங்கள் உணர்ந்து நீங்கள் ஒரு அப்பாலஜி கேட்டது உங்களோட உண்மையிலே ஐ தேங்க் யூ சார். இட்ஸ் ரியலி வெரி வெரி நைஸ் அண்ட் ஸ்வீட் ஆஃப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டு சீக் அன் அப்பாலஜி. நாளைக்கு உங்களை பற்றி அதே மாதிரி யாரோ பேசினா கூட நாங்கள் கண்டிப்பாக அது கண்டிப்போம் சார். ஏன்னா முக்கியமாக எம்ஜிஆர் ஐயா எல்லோருக்கும் நாங்கள் இந்த ஜென்ரேஷனாக இருக்கலாம், ஆனால் எல்லோரும் அவங்களோட பயணிச்ச நிறைய பிரமுகர்கள், சைதை துரைசாமி சார் ஆகட்டும், எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. அதே சமயத்தில் நீங்கள் அந்த வீடியோ பதிவு வெளியிடும் போது எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. நீங்கள் உணர்ந்து அதை சொன்னதுனால நீங்கள் மன்னிப்பு கேட்டது எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கு. நீங்கள் உணர்ந்தது. It's really sweet of you, sir, to understand all of us, all our sentiments, and on behalf of everyone, there are so many fans. Still, some people think that he's alive. அப்படி இருக்காங்க ரசிகர்கள், தமிழ்நாடு முழுக்க இல்லை, தமிழர்கள் எல்லாம் உலகம் முழுக்க. எம்ஜிஆர் பற்றி அந்த பதிவு கேட்கும்போது உண்மையிலேயே கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருந்தது. பட் இன்னைக்கு நீங்கள் அந்த பதிவு அது உணர்ந்து நீங்கள் கொடுத்த அந்த பதிவு நாங்கள் உண்மையிலே சந்தோஷப்படுறோம். ரொம்ப நன்றி. நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் உணர்ந்து பண்ணுறது ரொம்ப நன்றி சார். எல்லாரும் சார்பாக நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காட் பிளஸ் யூ சார். தேங்க்யூ.